ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச்ல டைப் 1 தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 2 லைன் வந்து டிராப் பண்ணியிருக்கேன். டிராப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒன் ஒன் இன்ச்சுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 0லேருந்து 1, 1லேருந்து 2. அதே மாதிரி மேலேயும் அதே மாதிரி 2 பாயிண்ட்டையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலேயும் 0லேருந்து 1, 1லேருந்து 2 இந்த மாதிரி பாயிண்டா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்க வந்து பாயிண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே இங்கேயும் மேலே 1 இன்ச்சு, இங்கேயும் கீழேயும் 1 இன்ச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணணும். இது எப்படி பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1 அப்படின்னா, இப்போ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் கிராஸா வரும் ஸ்டிச். ஓகேவா? இங்க ஒரு லாங் ஸ்டிச், இங்க ஒரு லாங் ஸ்டிச். மறுபடியும் கீழே கொண்டு வந்து இந்த சைடு இங்க ஒரு லாங் ஸ்டிச், லாங் ஸ்டிச். அகைன் போடுறப்ப நம்ம இங்க போடக்கூடாது, இந்த சைடு போடணும். ஓகேவா? அகைன் போடுறப்ப இப்போ இது ஃபுல்லா இந்த டைரக்ஷன்ல வரும் ஸ்டிச்சஸ். இது ஃபுல்லா இந்த டைரக்ஷன்ல வரும். இது ஃபுல்லா முன்னாடி வரும், இது ஃபுல்லா பின்னாடி போகும். ஸோ அப்பதான் நமக்கு வந்து கிராஸா வந்து ஃபில் ஆகும். அப்ப இந்த டைரக்ஷனை முன்னாடி போட்டு லாக் ஸ்டிச். ஓகேவா? அப்புறம் இங்க போட்டு இங்க ஒரு லாக் ஸ்டிச், இங்க ஒரு லாங் செயின் லாக் ஸ்டிச், இங்க ஒரு லாங் செயின் லாக் ஸ்டிச், இங்க ஒரு லாங் செயின் லாக் ஸ்டிச். இதே மாதிரி அந்த டாட் உங்களுக்கு எங்க முடியுதோ அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கோம்ல, ஸோ அது முடிகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க அந்த 1 இன்ச் எடுத்தீங்கன்னா தான் அதுக்கு மேல எடுத்தீங்கனாலும் நல்லா இருக்காது. ஸோ லிமிட்டடா அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து போட்டா போதும். ஸோ நீங்க லாக் போடாம போட்டீங்கன்னா கீழே இழுத்துட்டு வந்துடும். இங்க ஒரு லாங் செயின் போட்டு ஒரு லாக் ஸ்டிச், அது மாதிரி இங்க ஒரு லாங் செயின் லாக் ஸ்டிச், இங்க ஒரு லாங் செயின் லாக் ஸ்டிச். இப்போ அந்த நாட்டு கவர் ஆயிடுச்சு. கவர் ஆனதுக்கப்புறம் மேலே எந்த நாட்டு எதுவும் போட வேணாம், கீழே கொண்டு வந்துருங்க. கீழே கொண்டு வந்துட்டு லாக் போடாம நெக்ஸ்ட் இதே ஸ்டிச்சை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணணும். லாங் செயின் லாக் ஸ்டிச், லாங் செயின் லாக் ஸ்டிச். இப்போ அது ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். அந்த டாட்டை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சோமோ அதே மாதிரி இதையும் கவர் பண்ணி முடிக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஃபுல்லா இந்த டைரக்ஷன்ல ஃபில் பண்ணணும், அது ஃபுல்லா அந்த டைரக்ஷன்ல ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் கிராஸா வரும். ஸோ இந்த மாதிரி கிராஸா வரும். நடுவில் உங்களுக்கு டைமண்ட் ஷேப் மாதிரி வரும். இப்போ இங்கே முடிச்சிங்கன்னா அடுத்து இந்த இதை கண்டினியூ பண்ணி இதை ஃபுல்லாக கவர் பண்ணும். இப்போ டைமண்டா வரும். ஸோ அப்போதான் நீங்கள் கரெக்டாக போட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கிராஸாக வரும். ஸோ நடுவில் இப்போ செயின் ஸ்டிச், அவுட்லைன் செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிக்கிறோம். காமிக்கிறேன்.